உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும்? இத எப்படி இங்கிலீஷ்ல கேட்கறது? இப்போ உங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு யூ. ஓகே. விச் சப்ஜெக்ட் டூ யூ லைக்? இந்த உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும் அப்படிங்கிறத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. விச் சப்ஜெக்ட் யூ லைக்? இது கிராமர் மிஸ்டேக் வந்துரும். விச் சப்ஜெக்ட் டூ யூ லைக்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட்? இந்த மாதிரியும் நம்ம கேட்கலாம். உங்களுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் எது? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட்? ஸோ அந்த டூ வேர்ப் இருக்கு பாருங்க. விச் சப்ஜெக்ட் டூ யூ லைக்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த சப்ஜெக்டில் ஆர்வமாக இருக்கிறீர்கள்? இன் விச் சப்ஜெக்ட் ஆர் யூ மோர் இன்ட்ரெஸ்டட் இன்? நீங்கள் ஆங்கில சப்ஜெக்டில் ஆர்வமாக இருக்கிறீர்களா? ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் தி இங்கிலீஷ் சப்ஜெக்ட்? இதுக்கு பதில் சொல்லலாமா? எஸ், ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் தி இங்கிலீஷ் சப்ஜெக்ட். நோ, ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தி இங்கிலீஷ் சப்ஜெக்ட். ஸோ எஸ்ல ஒன்று, நோவில் ஒரு ஆன்சர். ஓகே. நான் ஆங்கில பாடத்தில் ஆர்வமாக இருக்கிறேன். எனக்கு ஆங்கில பாடம் மிகவும் பிடிக்கும். இதை நம்ம சொல்ல போகிறோம். ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் இங்கிலீஷ், இல்லைனா ஐ ஹாவ் அன் இன்ட்ரெஸ்ட் இன் இங்கிலீஷ். இதே மீனிங். ஐ ஆம் ஃபாண்ட் ஆஃப் இங்கிலீஷ், எனக்கு இங்கிலீஷ்னால் ரொம்ப பிடிக்கும். ஐ என்ஜாய் ஸ்டடியிங் இங்கிலீஷ், நான் இங்கிலீஷ் படிக்கிறத என்ஜாய் பண்ணுறேன். ஓகே. எனக்கு ஆங்கில பாடம் மிகவும் பிடிக்கும். ஐ லைக் இங்கிலீஷ் வெரி மச். ஐ லவ் இங்கிலீஷ் வெரி மச். மை ஃபேவரட் சப்ஜெக்ட் இஸ் இங்கிலீஷ். ஸோ ஒரு விஷயத்தை வேறு டைப்பில் நம்மளால் சொல்ல முடியும். ஓகே. இந்த விண்ணப்பத்தை நிரப்பவும், சான்றிதழ்கள் நகல்களை இணைக்கவும். ஃபில் திஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம், அட்டாச் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் தி சர்டிஃபிகேட்ஸ். அவர் இந்த கல்லூரியில் சேருவதற்காக வந்திருக்கிறார். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? அவர் அப்படிங்கிறதுக்கு ஹீ, சேர்றதுக்கு ஜாயின், வந்திருக்கிறார் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு தமிழ் வழி இங்கிலீஷ் சேனல் பாருங்கள். ரிலேட்டட் வீடியோவில் லிங்க் ஆகிருக்கு. டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோ லிங்க் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.